ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் டெஸ்ட் பேட்சில் 6th யூனிட் 2 பார்க்க போகிறோம். அதில் சிலப்பதிகாரம் காணி நிலம் பாரதியார் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சிலப்பதிகாரம் 2nd யூனிட்டில் இருக்குது. இதோட நோட்ஸ் பார்ப்போம் வாங்க. சிலப்பதிகாரத்தோட பாடல் வந்து திங்களை போற்றுதுன்னு ஆரம்பிக்கும். அதோட பொருள் தருக நோட் பண்ணிக்கங்க. திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. ஓகேவா? அதோட நூல்வெளி இளங்கோடிகள் வந்து சேர பன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இது நோட் பண்ணி வச்சுங்க. இளங்கோடிகளோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? சிலப்பதிகாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், தமிழின் முதல் காப்பியம். இதோட வேறு பெயர்கள் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுமே வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புக் பேக் கொஷின் பார்ப்போம். கழுத்தில் சூடுவது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தார். ஓகேவா? தார்னா மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஞாயிறு. வெண்குடை எப்படி பிரிப்போம்? வெண்மை கூட்டல் குடைன்னு பிரிப்போம். பொற்கோட்டை எப்படி பிரிப்போம்னா பொன் கூட்டல் கோட்டுன்னு பிரிப்போம். கொங்கலரை எப்படி சேர்ப்போம்னா கொங்கு கூட்டல் அலரை வந்து கொங்கலர்னு சேர்ப்போம். அவன் கூட்டல் அலி போல அப்படிங்கிறது வந்து அவன் அலி போலன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலப்பதிகாரம். ஓகேவா? நாலே பாயிண்ட் தான் இருக்கும், ஆனால் 4 பாயிண்ட்டுமே முக்கியம். ஓகேவா? அதனால் நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு காணி நிலம் பாரதியாரோட பாட்டு. இந்த பாட்டு தான். ஓகேவா? பாட்டு மட்டும் இந்த இடத்துல பார்த்துக்குங்க. ஓகேவா? நான் நோட்ஸில் பாட்டு கொடுக்கல, என்ன பாட்டு ஆரம்பிக்கணும் மட்டும் கொடுத்துருக்கேன். பாரதியாரோட கவிதையில் தான் இந்த காணி நிலம்னு எடுத்திருப்பாங்க. காணி நிலம் வேணும்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அதோட பொருள் தருக பார்ப்போம். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சிந்தம்னா உள்ளம். ஓகேவா? சித்தம்னா உள்ளம். நூல்வெளி பார்ப்போம். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். எட்டயபுர மன்னன் பாரதி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார். விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் தான் வந்து பாரதியார். இவரோட நூட்கள் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் புக் பேக் பார்ப்போம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஷ்னு கேட்டிருக்காங்க. கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். ஓகேவா? மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் அப்படிங்கிறது வந்து நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே அப்படிங்கிறது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளின்னு வரும். ஓகேவா? பொறுத்துக்க பார்ப்போம். முத்துச்சுடர் ஒளி போல நிலா ஒளி இருக்கும். தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் டெஸ்ட்டு பார்ப்போம். இளங்கோடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இளங்கோடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? 5 செகண்ட்ஸ் எடுத்துங்க டைம். இளங்கோடிகள் சேர மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் இரட்டை காப்பியங்கள் யாவை? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இரட்டை காப்பியங்கள் யாவை? இரட்டை காப்பியங்கள் என்ன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். நம்ம நோட்ஸில் பார்த்தோம்ல, இதுலேருந்து தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேள்வி கேட்கல, அதில் உள்ளது தான். உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கணும். நாமநீர் என்பதன் பொருள் என்ன? நாமநீர் என்பதன் பொருள் டேஷ். நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடல். ஓகேவா? திகிரி என்பதன் பொருள் டேஷ். திகிரி என்பதன் பொருள் டேஷ். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். மகரந்தம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? மகரந்தம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஆன்சர் கொங்கு. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? 6வது கேள்வி. சாரி, 2 6 கேள்வி எடுத்துட்டேன். கொஸ்டின் எழுதும் போது மாற்றிட்டேன் போல். ஓகேவா? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். ஓகேவா? பாரதியார் இயற்றிய நூட்கள் என்னென்ன? பாரதியார் இயற்றிய நூட்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதில் கொடுத்துருக்காது. ஓகேவா? இது தவிர நிறைய எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி பார்ப்போம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? டேஷ். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? டேஷ்.
இதுக்கு ஆன்சர் சிலப்பதிகாரம். 7க்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். ஓகேவா? மேரு என்பதன் பொருள் என்ன? இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்க பொருள் தருக்கு அப்படியே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பொருள் தருக வந்து 4 கொடுத்துட்டு 1 மட்டும் ராங்காக கொடுத்து தவறானதை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே முக்கியம், நல்லா படிச்சிங்க. மேரு என்பதன் பொருள் என்ன? மேருனா என்ன? இமயமலை. ஓகேவா? மேருனா என்ன? இமயமலை. கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எதை கிடைப்பது? டேஷ். கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எதை கிடைப்பது? டேஷ். கொங்கலர். ஓகேவா? கழுத்தில் சுடுவது டேஷ். தார். ஓகேவா? அவன் கூட்டல் அலி போல என்பதை சேர்த்து எதை கிடைப்பது? டேஷ். அவன் அலி போல. நா போட்டு நீ வரும். ஓகேவா? போல. அவன் அலி போல். காணி என்பதன் பொருள் டேஷ். பொருள் தருகளுக்கு காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். ஓகேவா? நில அளவை குறிக்கும் சொல். நில அளவை குறிக்கிற சொல். கிணறு என்பதன் சொல். கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஸ். கிணறு என்ன சொல்லுவோம்? கேணின்னு சொல்லுவோம். ஓகேவா? 3 சுழினி வரும். நிலா கூட்டல் ஒளி டேஷ். நிலா கூட்டல் ஒளியை சேர்த்து எது கிடைப்பது என்ன வரும்? நிலா ஒளி இப்படி வரும். ஓகேவா? மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். மாளிகையின் அடுக்குகள். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 15 கொஸ்டின் பார்த்தோம். இது ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் உள்ள உரைநடை பகுதி பார்ப்போம் அடுத்த வீடியோவா. தேங்க்யூ.